பிறந்திருக்கிறார் தாவீதின் ஊரினிலே. இம்மானுவேல் பிறந்திருக்கிறார், என்றென்றும் சந்தோஷமே. உன்னதத்திலே மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் என்றென்றும் உண்டாவதாக. உன்னதத்திலே மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் என்றென்றும் உண்டாவதாக. இரட்சகர் பிறந்திருக்கிறார் தாவீதின் ஊரினிலே. இம்மானுவேல் பிறந்திருக்கிறார், என்றென்றும் சந்தோஷமே. பாவ இருளை போக்க, பரிசுத்தமாய் நம்மை மாற்ற, அறியாமை இருள் நீக்க, ஞான ஒளியாய் பிறந்தார். பாவ இருளை போக்க, பரிசுத்தமாய் நம்மை மாற்ற, அறியாமை இருள் நீக்க, ஞான ஒளியாய் பிறந்தார். உன்னதத்திலே மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் என்றென்றும் உண்டாவதாக. இரட்சகர் பிறந்திருக்கிறார் தாவீதின் ஊரினிலே. இம்மானுவேல் பிறந்திருக்கிறார், என்றென்றும் சந்தோஷமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 11-12 வசனம். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடந்து இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஹல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்ப அகில உலகம் முழுவதும் கொண்டாடுது. சில வேளைகள் நான் காலையில யோசித்து பார்த்தேன், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல லீவ் விடுவாங்க, இல்லாட்டா ஒரு குறிப்பிட்ட ஊர்ல லீவ் விடுவாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் உலகம் முழுவதும் லீவு, இன்டர்நேஷனல் ஹாலிடே. அல்லேலூயா. அப்ப அந்த உலக ரட்சகர் எவ்வளவு பிரசித்தி பெற்றவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பிறப்பின் நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. கடந்த வாரத்தில் நம்ம இதைத்தான் பார்த்தோம். இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு அதவே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து பிறக்கும் போது பாருங்க, தூதர்கள் அந்த மெய்ப்பர்களிடத்துல சொல்றாங்க, ஏழை எளிய மக்கள் கண்ணீரோடு அவங்க இரவு நேரத்துல படுத்திருக்கும் போது வான தூதர்கள் அந்த கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை, அவருடைய பிறப்ப சொல்றாங்க. சொல்லும்போது சொல்றாங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு, நீங்க அந்த குழந்தை எப்படி இருக்கா, துணிகளில சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த வார்த்தைய கேப்ரியல் தூதர் சொல்றார். அப்படி சொன்ன உடனே ஒரு மெசேஜ் வெளியே வருது, ஒரு சத்தம் வெளியே வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னா, நிறைய வான தூதர்கள் அந்த தூதரோட சேர்ந்துக்கிட்டாங்க. நிறைய வான தூதர்கள். முதல்ல ஒரு தூதன் சொல்றாரு, அந்த சனமே பரம சேனை, திரள் சேனை அப்படியே கூடி உன்னதத்தில் மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம்
உண்டாவதாக என்று சொல்லி அவங்க துதித்தார்கள். அல்லேலூயா. அப்ப இரட்சகர் பிறந்திருக்கிறார். எதுக்கு? நமக்கு ரட்சிப்பு விடுதலை கொடுப்பதற்காக பிறந்திருக்கிறார். எப்படியாம்? ஆண்டவராகிய தேவனுடைய சத்தம் 400 வருஷம் கேட்கப்படல. நீங்க பாத்தீங்கன்னா மல்கியா தீர்க்கதரிசியில இருந்து நீங்க மத்தேயு வரைக்கும் இடைப்பட்ட காலம் இருண்ட காலம் சொல்லி இருக்கு. யாருமே பேசல. யார் மூலியமா ஆண்டவர் பேசல? தீர்க்கதரிசிகள் மூலமா பேசல. பல மக்கள் மூலமா, யார் மூலியமா? ராஜாக்கள் மூலமாக அல்லது யார் மூலமா ஆண்டவர் பேசாம இருண்ட காலமா இருக்கும்போது அப்பத்தான் ஆண்டவரை பத்தி கேள்விப்படுறாங்க. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. அப்ப தேவதூதன் வந்து அந்த இடத்துல நிக்கும் போது அந்த இடம் அப்படியே பிரகாசமா இருக்கு. மேய்ப்பர்கள் ரொம்ப சந்தோஷத்தோட கேக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னு. அப்ப தூதர் கூட்டம் எல்லாம் சேர்ந்து சொல்லுது, நீங்க ரொம்ப இருண்ட சூழ்நிலையில இருக்கிறீங்கல்ல, ஒரு கண்ணீரான சூழ்நிலையில இருக்கிறீங்கல்ல, ஒரு இருட்டான சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப பாருங்க இரட்சகர் பிறந்துட்டாரு. எங்க பிறந்திருக்கிறாரு? தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறாரு, பெத்லகேம்ல பிறந்திருக்கிறாரு. நீங்க போனா அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி, அவர் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்? அவர் மனுஷன் மேல் பிரியம் கொள்பவர். அல்லேலூயா. அவர் பூமியில உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர். உன்னதத்துல மகிமை, கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லி அவரை துதித்தாங்க. இதை கேட்ட உடனே இந்த மேய்ப்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க தூதன் வந்து சொல்றாரு, சொன்ன உடனே மேய்ப்பர்களுக்கு சந்தோஷம். ஆனா சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, அப்ப ஒரு நட்சத்திரத்தை கண்டு அந்த நட்சத்திரத்தினால வழி நடத்தப்பட்டு இந்த சாஸ்திரிகள் எங்க போறாங்க? அரண்மனைக்கு போறாங்க. ஏரோதினுடைய அரண்மனைக்கு போறாங்க. ஏரோதனுடைய அரண்மனைக்கு போயிட்டு சாஸ்திரிகள் கேக்குறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ராஜா, ஏரோது ராஜா கலங்குறார்ன்றத பாக்குறோம். ஒரு கூட்டம் சந்தோஷப்படுது, ஒரு கூட்டம் கலங்குது. ஏரோது ராஜா கலங்குறாரு. என்னது? யூதருக்கு ராஜாவா ஒருத்தர் பிறந்திருக்கிறாரா? நான் தான் ராஜா, எனக்கு போட்டியா ஒரு ராஜா வராரா? அது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கலங்குறார். கலங்குனது மட்டும் இல்ல, அவருடைய அவையில நிறைய ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. ஆசாரியர்கள்னா ஆண்டவருக்கு பணி செய்கிறவங்க. அவங்களெல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஆண்டவர் பிறந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, ஆமா, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் சிறிதல்ல. அல்லேலூயா. நீ யூதேயாவில் சிறிதல்ல. பாருங்க, மீகா தீர்க்கதரிசி பேசுறாரு 5வது அதிகாரத்துல. வாசிக்கலாம். 5:2. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலே சிறிதாக இருந்தும் உலகத்தை ஆளுறவரும் உன்னிடத்திலிருந்து என்னிடத்தில் வருவார் அப்படின்னு தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். ஆனா நீங்க அதே வார்த்தைய மத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. அங்கே நீ யூதேயாவில சின்னதுன்னு சொல்லியிருக்கு பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு வந்து பிறந்த உடனே நீ பெத்லகேமே நீ சிறிதல்ல. அல்லேலூயா. அப்ப இயேசு நம்ம உள்ளத்துல பிறந்துட்டா நம்ம வந்து சின்னவங்களா இருக்க முடியாது, மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அதத்தான் இந்த மேய்ப்பர்கள் கண்டார்கள். இயேசுவ வந்து சொன்ன உடனே, கேப்ரியல் தூதன் வந்து சொன்ன உடனே இவங்க அப்படியே ஏற்றுக்கொண்டு உற்சாகத்துல சந்தோஷத்துல மனமகிழ்ச்சி ஆயிட்டாங்க. ஆனா உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த, அந்த எருசலேமை ஆண்டு கொண்டிருந்த அந்த ஏரோது இந்த வார்த்தையை கேட்ட போது கலங்கினார் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டாங்க இந்த மேய்ப்பர்கள். அந்த வாழ்த்து சத்தத்தை எல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க அடுத்து என்ன பண்றாங்க? தீவிரமா ஓடுறாங்க.
அல்லேலூயா. அந்த தூதன் வந்து சொல்றான், துணிகளில சுற்றி முன்னணியில வைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தைய நம்ம எப்படியாவது பாத்திர வேணும்ப்பா. ஆமென். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். உங்க பாரு, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல அவங்க இன்னும் காணவே காணாமே, வந்திருக்காங்கப்பா, ஆனா இப்பதான் வெளியே போயிருக்காங்கன்னா, இல்ல அவங்க வந்தாதான் நான் நம்புவேன், நான் பார்த்தாதான் நம்புவேன், அப்படிதான் சொல்லுவோம். இல்ல பொய் சொல்லாதீங்கம்மா, அவங்க வந்திருக்காங்களா, நீங்களா சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பாவோட ஏதாவது ஒண்ணு காமிங்க அப்படின்னும் போது அவங்களுடைய பேக்கோ அவங்களுடைய சூட்கேஸோ அதெல்லாம் பார்த்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்புவோம். அது போல இந்த மேய்ப்பர்கள்ட்ட சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க? தீவிரமா ஓடிவாங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்காமோ தீவிரமாய் வருகிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியுமாவான், கர்த்தராகிய நான் தீவிரமா இதை செய்வேன். அல்லேலூயா. அப்ப சின்னதுதான் இந்த யூதயா, சின்னதுதான் அந்த யூதேய நாடு சின்னது. ஆனா இயேசு வந்து அந்த இடத்துல பிறந்துட்ட உடனே அது பெருசா மாறிடுச்சு. உலக ரட்சகர் வந்து அங்க பிறந்த உடனே இந்த மேய்ப்பர்கள் தீவிரமா போய் அந்த குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி அந்த குழந்தைய போய் பார்க்க போறாங்க. அந்த குழந்தைய அங்க பார்த்து கண்டார்கள். வாசிக்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 1:6. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. தீவிரமா வந்தாங்க, வந்து அந்த குழந்தைய அப்படியே பார்த்தாங்க, கண்டார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த தூதன் சொன்னாரு, நீங்க காண்பீர்கள் என்று சொன்னார். உடனே இவங்க ஒரு செயற்பாடு, ஓடி வராங்க, ஆண்டவரை தேட ஓடி வராங்க. ஆண்டவரை நம்ம அப்படி வேகமா வர்றோமா, நம்ம தேடுறோமா? பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல கர்த்தர் நம்மோடு பேசுறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப இந்த மேய்ப்பர்கள் யாரை தேட வாஞ்சியா வந்தாங்க? உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார், தீவிரமா ஓடி வராங்க. பாத்தீங்களா? எத்தனை தடவை நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதை நம்ம இழந்துடுறோம் இல்லையா? நம்ம நல்ல சுகம் இருக்கும்போது, நல்ல வெள்ளம் இருக்கும்போது நம்ம கர்த்தரை தேடணும். அவங்க மேய்ப்பர்கள் ஓடி வந்துட்டாங்க. தூதன் சொன்னோட ஓடி வந்துட்டாங்க. வந்து குழந்தையை கண்டார்கள். கண்ட உடனே அந்த குழந்தையை குறித்த செய்தியை அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள், பரப்புனாங்க. என்ன பரப்புனாங்க அப்படின்னா, இவங்க பார்த்துட்டு சும்மா இருக்கல, குழந்தைய வந்து பார்த்துட்டு அவங்க சும்மா இருக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைய பத்தி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? என்ன பேசி இருப்பாங்க? என்ன பேசி இருப்பாங்கன்னா, உன்னதத்துல மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம், இதெல்லாம் அந்த பரம தூத சேனைகள் சொன்னதை இவங்க கேட்டதுனால அதை அப்படியே இந்த குழந்தையை குறித்து பிரசித்தம் பண்றாங்க. இதுதான்ப்பா நமக்கு சமாதானம் கொடுக்க போகுது. இந்த குழந்தை மனுஷன் மேல பிரியத்தை உண்டு பண்ண போகிறா, இந்த குழந்தையினால உன்னதத்துக்கு மகிமை, இப்படியெல்லாம் இவங்க சொன்ன உடனே அநேகர் கேட்டு அத ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பிறரை ஆச்சரியப்பட வைக்கிறோமா? இந்த சிறுமையும் எளிமையுமான இந்த மேய்ப்பர்கள் தூதனுடைய வார்த்தையை கேட்ட உடனே தீவிரமா போய் அந்த குழந்தையை கண்டார்கள். குழந்தையை கண்ட உடனே அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, சாட்சியா மாறிட்டாங்க. அந்த குழந்தையை குறித்த சாட்சியை பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அநேகர் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். 400 வருஷம் ஆண்டவருடைய வார்த்தையே பேசாம இருந்த அந்த ஊர்ல இந்த மேய்ப்பர்கள் எளிமையானவர்கள், இவர்கள் போய் தேவனை பத்தி பிரசித்தம் பண்ணும்போது அநேகர் வியப்பானார்கள். அநேகருடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மின்மினி டார்ச் போல பிரகாசம் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. நமக்கு என்னன்னு சொன்னா, காட்சியும் சாட்சியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய செய்தியின் தலைப்பு காட்சியும் சாட்சியும். காட்சி என்றால் நம்ம பார்க்கிறது, சாட்சி என்றால்
நம்ம சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். முதலாவது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் 1:33. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அல்லேலூயா. நானும் இவரை அறியாதிருந்தேன். யார் சொல்றா தெரியுமா? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் யாரு அப்படின்னா, இந்த இயேசுவானவர் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த இயேசு பிறப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பிதாவினால் அனுப்பப்பட்ட இறை தூதர். அல்லேலூயா. இந்த கேப்ரியல் தூதன் வர்றதுக்கு முன்னாடியே யோவான் ஸ்நானகன் இருந்தார். இந்த யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, மனாந்தரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க எல்லாரும் உங்க வழிகளை ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு சொன்னார். என்ன நினைச்சு இவரு எதுக்காக இந்த பூமியில யோவான் ஸ்நானகன் வந்தாருன்னு சொன்னா, மேசியா பிறக்க போகிறார், இயேசு பிறக்க போகிறார். ஆகவே இந்த யூதர்களை எல்லாம் இயேசுக்குள்ளாக நம்ம சேர்க்கணும், அவங்கள ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு தான் யார் வந்தா? யோவான் ஸ்நானகன் வந்தாரு. ஆனா அப்படி யோவான் ஸ்நானகன் வரும்போது 30 வயசு ஆயிடுச்சு ஏசாமிக்கு பிறந்து. ஏசாமி பிறந்து 30 வயசு ஆயிடுச்சு. 30 வயசு வரைக்கும் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்க்கவே இல்லை. ஆனா இயேசுவை குறித்து பேசினாரு யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இயேசு பிறப்பா, இயேசுக்காக நீங்க வழி ஆயத்தம் பண்ணுங்கப்பா, இப்படியெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணினாரு யோவான் ஸ்நானகன். ஆனா இப்ப இயேசு பிறந்து 30 வருஷம் வரைக்கும் இவர் பார்க்கவே இல்லை. 30வது வயதுல இயேசு கிறிஸ்து எங்க வராரு? யோவான் ஸ்நானகன்ட்ட வராரு. இதை எங்க பார்க்கலாம்னா, மத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்ப இந்த யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் பெற வேண்டும். அல்லேலூயா. இயேசு பெரியவர் இல்லையா? அப்ப இந்த யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, உன்கிட்ட நான் ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இயேசுவானவர் சொல்றாரு, இப்படி செய்வதெல்லாம் நமக்கு நீதியா இருக்கு, இப்போ இடம் கொடு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் வந்து யோவான் ஸ்நானகன்ட்ட ஞானஸ்தானம் பெறார். அல்லேலூயா. அப்படி அவர் ஞானஸ்தானம் பெறும்போது அப்படியே ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அப்படியே இயேசு மேல இறங்குறார். இதெல்லாம் பாக்குறார். காட்சி. யோவான் ஸ்நானகன் பாக்குறார் காட்சி. ஒருவேளை ஆண்டவரை பத்தி மெசியா வருவான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா யார் மேல ஆவியானவர் இறங்குறாங்களோ அவருதான் மெசியான்னு பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானகனுக்கு சொல்லி இருந்ததுனால, இப்ப இவர் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது ஆவியானவர் அப்படியே இயேசு மேல வந்து இறங்குறத பார்த்த உடனே இவர் தான் மெஸ்ஸியா என்பதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அல்லேலூயா. அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் ஒரு சீஷர்களோட நின்னுட்டு இருக்கிறாரு. யோவான் நின்னுட்டு இருக்கும் போது சொல்றாரு, ஒரு நாள் இயேசு அப்படி போறாரு. நீங்க வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா. அப்ப கண்டா, எதை கண்டா? பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இயேசு மேல இறங்குறத பார்த்த உடனே யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றார். வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 34வது வசனம். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். அல்லேலூயா. அந்தபடியே பாத்தீங்களா? அப்ப பரிசுத்த ஆவியினால இயேசுவானவர் நிரப்பப்பட்டத யோவான் ஸ்நானகன் பார்த்தார். நம்ம படிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த யோவான் ஸ்நானகன் பார்க்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல இறங்கினத.
அப்ப இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து பிறந்தாரு. இயேசுவானவர் எதற்கு வந்து பிறந்தாரு? ஜனங்களை விடுவிக்க பிறந்தாரு. இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு இருந்ததால் அவர் என்ன பண்றாரு? ஜனங்களுக்குள்ள இருக்க நோய்களை தீர்க்கிறார், ஜனங்களுக்குள்ள இருக்க வியாதிகளை நீக்குகிறார், ஜனங்களுக்குள்ள காணப்படுகிற பிசாசின் கிரியைகளை அவர் விரட்டுகிறார். அல்லேலூயா. பிசாசினால் அலைக்கழிக்கப்படுகிற அந்த மக்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அதனாலதான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, 61வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். மெசியா யாருன்றத நம்ம அங்க பாக்குறோம் பாருங்க. ஏசாயா 61 1 முதல் 3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், தீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இது மேசியாவினுடைய அதிகாரம். ஆமென். அங்க ஆண்டவர் அழகா சொல்றார், இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசப்பட்ட இந்த வார்த்தைகள். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அங்க அவர் என்ன சொல்றாரு? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட. நொறுங்கி போய் இருக்கும்ல, மனுஷன் இத பேசிட்டாங்க, மனுஷர்கள் இத பேசிட்டாங்க, என்னால தாங்க முடியல, மனுஷர்கள் இந்த மாதிரி எனக்கு செய்யறாங்க, என்னை வெறுக்கிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, என்னை விட்டே போயிட்டாங்க. அப்ப இருதயம் எப்படி இருக்கும்? நொறுங்கி போயிருக்கும் இல்லையா? நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னா சொல்லி வர்றவங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க. சில காரியங்கள், சில ஏச்சுக்கள், சில பேச்சுக்கள் அப்படிலாம் இருக்கும்போது நம்முடைய இருதயம் என்ன ஆகி போயிருது? நொறுங்கி போயிருது. ஆனா நொறுங்கி போன இருதயத்தை காயம் கட்ட அவருடைய ஆறுதலான வார்த்தைகளினால அவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்லுறார், தாவீதின் குமாரன் என்று மெசியாவை கூப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த தாவீதையே சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்ப சில நேரங்கள்ல நம்மளுடைய இருதயம் நொறுங்கி போனாலும் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய இரட்சகர், நம்மளை ஆற்றி தேற்றுகிற இம்மானுவேலரா நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சும்மா இல்லைங்க, அவர் வந்து பிறந்துட்டு அவர் சொன்னாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க இயேசுவானவர் எதற்கு வந்தார் தெரியுமா? சிறைப்பட்டதுக்கு. இந்த உலகத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறவங்க, சில குடியில அடிமைப்பட்டு இருக்கலாம், சிலர் பெண்ணாசையில அடிமைப்பட்டு இருக்கலாம், சிலர் தீய பண ஆசையில அடிமைப்பட்டு இருக்கலாம், அல்லது ஏதாகிலும் ஒரு காரியத்துல, சிலர் செல்போன்லயே அடிமைப்பட்டு இருக்கலாம், அல்லது டிவியிலேயே அடிமைப்பட்டு இருக்கலாம். இந்த மாதிரி காரியத்துல சிறைப்பட்டு போய் இருக்கிறோம்ல, அந்த சிறையிருப்புல இருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சிறையிருப்புன்னு சொல்லும் போது உண்மையாகவே நிஜமா நான் சிறைச்சாலையில போய் இருக்கிறேன்னா அப்படி அல்ல. எந்த ஒரு காரியத்தை விட முடியாம அதுல அடிமைத்தனத்துல நம்ம விழுந்து அதனால நம்ம எந்திரிக்க முடியாம இருக்கிறோமோ, அதுல இருந்து தேவன் நம்மளை விடுவிக்கும்படி, நமக்கு ரட்சிப்பை தரும்படி சிறையிருப்புல இருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்குவார். ஒருவேளை ஒரு கண்ணீர்ல, ஒரு கஷ்டத்துல, ஒரு பாடுகள்ல, ஒரு சூழ்நிலைகள்ல இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மளை விடுதலை செய்கிறவர். அல்லேலூயா. கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூறுகிறார். ஆமென். கட்டப்பட்டிருக்க மக்கள், அதனாலதான் ஃபாதர் கூட பாடுவாங்க, கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும். அநேக நேரத்துல சில சத்துருவின் காரியங்கள், அதனாலதான் இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தா தெரியுமா? பிசாசினுடைய வல்லமையிலிருந்து நம்மளை விடுதலையாக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. யோவான் 1 யோவான்ல நம்ம பாக்குறோம். அப்ப
கர்த்தர் இயேசுவானவர் எதுக்கு வந்தார் அப்படின்னா, அடிமைத்தனத்துல சில சங்கிலிகளினால் நம்ம கட்டப்பட்டிருக்கலாம். இயேசுவானவர் நடந்து போகும்போது ஒரு பிசாசு பிடிச்சவன், சங்கிலியில கூட கட்ட முடியலையா, அப்படியெல்லாம் இருந்தவன எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றார்? பிசாச துரத்துகிறார். அல்லேலூயா. அது போல சில விலங்குகள் நம்மளை போட்டு கட்டி இருந்தாலும் அதுல இருந்து தேவன் நம்மள விடுதலை பண்ணுகிறார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆமே. துக்கப்பட்டவங்க எல்லாம், ஒருவேளை அந்த வாக்கிய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அல்லேலூயா. இப்போ நீங்க துக்கப்படுறீங்களா? உங்க துக்கம் என்னவா மாறும்னா சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. அதுக்குதான் ரட்சகர் பிறந்தார். அதுக்குத்தான் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். உங்க துக்கத்துல இருந்து, உங்க துயரத்துல இருந்து, உங்க பாடுகள்ல இருந்து உங்களை விட்டுவிக்கும்படியா இயேசுவானவர் வந்தார். அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். சியோன் என்று சொல்லும் போது தேவனுடைய பிள்ளைங்க தான் சியோனுக்கு உரியவர்கள். அல்லேலூயா. சியோன்ல துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஐயோ, என் வாழ்க்கையில சாம்பல் மாதிரி இருக்குங்க. அப்படி இல்ல, ரட்சகர் வந்து பிறந்துட்டார். அல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலா சிங்காரத்தை தருகிறார். ஆமென். அடுத்து துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருகிறார். உங்களுக்கு துயரம் இல்ல, துயரத்தை மாற்றி போனதான் இம்மானுவேல் வந்து பிறந்திருக்கிறார். உங்க துயரத்தை மாற்றி போனதான் இயேசுவானவர் வந்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். யார் அனுப்பினார்? மெசியா இயேசுவ அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார்? துதியின் உடையை கொடுக்க. மேய்ப்பர்கள் துதித்து கொண்டே போனார்கள். அல்லேலூயா. நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்க, சாம்பலுக்கு பதிலா சிங்காரத்தை கொடுக்க. அதனாலதான் இந்த யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரியான காரியங்களை சொல்லி, இதுவரை நானும் இவரை அறியாது இருந்தேன், ஆனால் இவர்தான் மேசியா என்று அவர் சாட்சி சொன்னார். 34வது வசனம் ஒருக்கா வாசிங்க. சொன்னபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று நான் சாட்சி கொடுத்து வருகிறேன். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனுடைய காட்சி அவரை சாட்சியா மாற்றிடுச்சு. அல்லேலூயா. அவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு? இவரே தேவனுடைய குமாரன் என்று நான் சாட்சி கொடுத்து வருகிறேன். அல்லேலூயா. முதலாவது மேய்ப்பர்கள் குழந்தை இயேசுவை பார்த்து அப்படியே சாட்சி சொன்னாங்க, பிரசித்தம் பண்ணாங்க. இரண்டாவது யோவான் ஸ்நானகனை குறிச்சு நம்ம பார்க்கிறோம், இவரே தேவனுடைய குமாரன் என்று நான் சாட்சி கொடுத்து வருகிறேன். ஏன்னா சரியா மேசியாவை பார்த்தார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருந்தார். என்ன சொல்லி இருந்தார்? யார் மேல ஆவியானவர் வந்து இறங்குறாரோ அவரே மெசியா சொல்லி இருந்தார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாட்கள்ல தேவன் நமக்கும் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி சொல்லி இருக்கிறார்? நம்ம வந்து ஆட்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கடைசி நாட்கள்ல கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அவங்களை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அவர்களுடைய கனிகளால் அறிவீர்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. மரத்தினுடைய கனிகளால் நம்ம மரத்தை அறிகிறது போல நம்ம ஊழியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இங்க ஒரு அம்மா ஆண்டவரை பாக்குறாங்க. ஆண்டவரே, இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அல்லேலூயா. முதல்ல மேய்ப்பர்கள் பார்த்தாங்க. இரண்டாவது யோவான் ஸ்நானகன் பார்த்தா பரிசுத்த ஆவி இறங்குறத. அவங்க எல்லாம் சாட்சியா நின்னாங்க. இப்ப இங்க யோவான் 4வது அதிகாரத்துல சமாரியா ஸ்திரிய பத்தி பார்க்கிறோம். பொதுவா இந்த சமாரியா ஸ்திரீ அப்படின்னு சொன்னா உடனே நம்ம கிறிஸ்தவர்கள் வட்டாரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அம்மா பாவியான ஸ்திரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்மா பாவியான ஸ்திரீன்றத காட்டிலும் அந்த அம்மா நல்ல பக்திமானான ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. பக்தி உள்ள பெண். ஏன்னு கேட்டா எல்லா ஹிஸ்டரியும் அவங்க அறிந்திருந்தாங்க. அந்த அம்மாக்கு
சரித்திரம் முழுவதும் தெரிஞ்சுச்சு. யாக்கோபு யாரு, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற யாக்கோபு யாரு, யாக்கோபினுடைய கிணற குறிச்சு அறிஞ்சிருந்தாங்க. யெரொபெயாம் கட்டின அந்த கெர்சி மலையில கட்டின அந்த ஆலயத்தை குறிச்சு அவங்க அறிஞ்சிருந்தாங்க. அதனால எல்லா வரலாறும் தெரிஞ்சனால இயேசு வந்துகிட்டு இருக்கிறாரு மத்தியான வேலையில. நல்லா யோசித்து பாருங்க, மத்தியானம் உச்சி வெயில், அந்த சமாரியா ஸ்திரீ, அந்த அவங்க பேரே சமாரியா ஸ்திரீ தான். சமாரியா என்பது ஊரு. அந்த ஊர்ல ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் வந்து என்ன பண்ணாங்க, உச்சி வெயில தண்ணி எடுக்க வர்றாங்க. அப்படி கிணத்துல தண்ணி கொண்டுட்டு இருக்கும் போது ஏசாமி மத்தியானம் வர்றாரு. நல்ல உச்சி வெயில் 12 மணி. இயேசுவானவர் வந்து கேக்குறாரு, தாகத்துக்கு தான் கேக்குறாரு. உடனே அந்த பெண்மணி சொல்றா, நீர் யூதன், நானோ சமாரியர். நீ யூதனா இருக்க என்கிட்ட வந்து தாகத்துக்கு தான் கேட்கலாமா அப்படின்னு சொல்றாரு. உடனே இயேசு சொல்றாரு, தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்பவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே அவருக்கு கொடுத்திருப்பாய். அல்லேலூயா. உங்ககிட்ட வந்து இயேசுவானவர் ஏதாவது கேட்டா நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து இயேசுசாமி உட்காந்து எனக்கு இதை கொடுங்க நம்ம இல்லைன்னு சொல்லுவோமா? அப்ப அந்த பெண்மணிக்கு இயேசுவ தெரியல. அதனால ஏசப்பா சொல்றாரு, உன்கிட்ட யார் வந்து கேட்கிறான்னு கேட்டிருந்தா நீயே கொடுத்திருப்ப அப்படின்னும் போது அந்த பெண் அழகா நிறைய காரியங்களை பேசுறா. என்ன சொல்றா, உன்கிட்ட பாத்திரம் இல்லையே, மொண்டு கொள்ள உன்கிட்ட சொம்பு இல்ல, தண்ணியும் ஆழமா இருக்கு, இப்படி எல்லாம் பேசுறா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தண்ணி தாரேன். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாயிராது. நான் கொடுக்கிற தண்ணி ஜீவ தண்ணீர் அப்படின்றாங்க. உடனே இந்த பெண்ணுக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. என்னது ஜீவ தண்ணீரா? இந்த ஜீவ தண்ணீர்ன்றது தான் நமக்கு பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவி வேணும்? ஆமென். பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வரும்போதுதான் நீங்க வெள்ள நட்டைய முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாயிராதுன்னு உடனே இந்த பெண்மணி சொல்றாங்க. அங்க 15வது வசனம் வாசிங்க. 4:15. யோவான் 4:15. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அந்த ஸ்திரீ சொல்றா, ஆண்டவரே, எனக்கு இனிமேல் தாகமே வரக்கூடாதுப்பா. நான் இங்க வந்து தண்ணியே எடுத்துட்டு போக கூடாது. நல்லா எவ்வளவு நல்லா ஜாலியா இருக்கும்ல தண்ணியே எடுக்காம இருந்தா. நான் இங்க வந்து தண்ணியே எடுக்க கூடாது, எனக்கு அந்த தண்ணியே தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏசாமி சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. உடனே இந்த பெண் சொல்றா, எனக்கு புருஷன் இல்லைன்றார். உடனே ஏசாமி சொல்றாங்க, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்ப இருக்கிறாங்க உன் கூட, அவரும் உனக்கு புருஷன் இல்ல, நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். பாத்தீங்களா? ஏன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அப்படியே வெளிப்படுத்திட்டாங்க. ஆண்டவர் அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையை அப்படியே வெளிப்படுத்தின உடனே அந்த ஸ்திரீ அவ அப்படியே என்ன சொல்றானா, நீ தீர்க்கதரிசி. சில நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தை தீர்க்கமா நம்ம பக்கம் வரும்போது நம்மளால நிக்க முடியாது. யோசித்து பாருங்க, அந்த பெண்ணு மூஞ்சுக்கு நேரா உனக்கு 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா எவ்வளவு எம்பாரஸ் ஆயிருக்கும் இல்ல? எவ்வளவு வெக்கப்பட்டிருப்பா. அதுக்கப்புறம் அங்க நிக்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பெண் நின்றா. அதுதான் ஆண்டவருடைய ஸ்பிரிட். அல்லேலூயா. உண்மையதான சொல்றாங்க. ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம மதத்துலதான் நிக்கணும். ரட்சகர்னா என்ன? ஏதாவது ஒண்ணு நமக்கு சொல்லிட்டா உடனே என்ன பண்ணிடுறோம், வேற இடம் மாறிடலாம், ஆண்டவருடைய சத்தம் வேண்டான்னு சொல்லி. ஆனா அந்த ஸ்திரீ பக்தியான ஸ்திரீ, அவ அப்படியே நின்னா. அந்த 5 புருஷர்கள் அப்படின்றது என்னன்னு சொன்னா 5 விதமான தேவர்கள். இந்த பாபிலோனிய தேவர்களை அவங்க வணங்கினாங்க. அவங்க யாருன்னா சமாரியா ஸ்திரீ. யார் இந்த சமாரியர்கள் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் அசீரியர்களோடு கலந்துட்டாங்க. அசீரியர்கள் இஸ்ரவேல் மக்களை சிறைபிடித்துட்டு போகும்போது அவங்களோட திருமணம் செய்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் கலப்பின மக்களாக சமாரியர்களாக மாறிட்டாங்க. இப்ப இந்த சமாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாபிலோனிய தேவர்களை எல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறக்குறைய நீங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் வீட்டுல போய் படிச்சீங்கன்னா அங்க இருக்கிற அத்தனை தேவர்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 5 விதமான தேவர்களை இந்த மகள் வணங்கி 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 இப்ப 6வது ஒரு அம்மாவும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆளை.
அது மதமாக இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு அப்படித்தானே, ஒரு ஆலயத்துல உட்கார முடியாது. சுத்தி 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 மனம் சுத்தி சுத்தி வருதே தன்னாலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி சுத்தி சுத்தி எத்தனையோ ஆலயங்களுக்கு போவாங்க, எத்தனையோ தெய்வங்களை வணங்குவாங்க. படிப்புக்கு ஒரு தெய்வம், அப்புறம் பணத்துக்கு ஒரு தெய்வம் இல்ல, அப்புறம் பாட்டு பாடணும்னா ராகத்துக்கு ஒரு தெய்வம். உலகத்துல ஏராளமான தெய்வங்களை வணங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு தெய்வம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இதை சொல்றாரு. அடுத்து அந்த பெண்மணி கேட்கிறா, இந்த மலையில நாங்கெல்லாம் தொழுது கொள்கிறோம் அப்படின்னு சொல்றா. அப்ப இயேசுவானவர் சொல்லுகிறார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். பிதாவை எங்கும் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்று ஆண்டவர் பேசுறார். பேசின உடனே என்ன நடக்குது வாசிக்கிறோம். 4:29. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். நான் செஞ்சது எல்லாத்தையும், இவங்க எங்க போய் தொழுது கொள்ளுகிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரு மனுஷன் சொன்னார், நீங்க வந்து பாருங்க, அவர் கிறிஸ்துதானோ. 39வது வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. இப்ப அந்த ஸ்திரீ பார்த்தா, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். கொஞ்ச நேரத்துல இயேசுவை பிடிச்சிட்டா. அல்லேலூயா. உடனே ஊருக்குள்ள போயிட்டா. ஊருக்குள்ள போய் நான் செஞ்ச எல்லாவற்றையும் எனக்கு அவர் சொன்னார், அவர் மெஸ்ஸியா தானா, நீங்க வந்து பாருங்க, ஊரையே கூட்டிட்டு வந்துட்டாமா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் காட்சி இப்பொழுது சாட்சியாக மாறிவிட்டது. அவள் கிறிஸ்துவை கண்ட காட்சி இப்பொழுது அந்த ஊரையே சாட்சியா, அவ ஊருக்கே சாட்சியா மாறிட்டா. நீங்க வந்து பாருங்கள், அங்க அழகா சொல்லுங்க, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்னாள். நம்ம ஆண்டவரை கண்டிருக்கோமா? மேய்ப்பர்கள் கண்டார்கள், குழந்தையை பிரசித்தம் பண்ணினார்கள். யோவான் ஸ்நானகர் கண்டார், அவரை குறித்து அவர் சாட்சி சொன்னார். சமாரியாஸ்திரி கண்டால், அவரை குறித்து அவள் சாட்சி சொன்னாள். மெஸ்ஸியாவை கண்டேன், நீங்க வந்து பாருங்கன்னு ஒரு கிராமத்தையே கூட்டிட்டு வந்துட்டாங்கம்மா. இதுதான் ரட்சிப்பு. இதுதான் ரட்சகர் பிறந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ரட்சகர் பிறந்தான்னு சொன்னா, எத்தனை ஆண்டு காலம் ரட்சகர் பிறந்தார் ரட்சகர் பிறந்தார் என்று நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில ரட்சகரை நான் வெளிப்படுத்துகிறேனா? என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சகருக்கு சாட்சியா இருக்கிறேனா? அல்லேலூயா. நீங்க கண்டீங்கன்னு சொன்னா சாட்சியா இருப்பீங்க. கிறிஸ்துவ காண வேண்டும். சும்மா நான் வந்து ஆலயத்துல வந்து உட்காந்துட்டு வசனம் கேட்டுட்டு அப்படியே போயிட்டேன்னா, நான் கிறிஸ்துவ என் வாழ்க்கையில நான் உள்வாங்கணும். அப்பதான் நம்ம சாட்சியா இருக்க முடியும். அல்லேலூயா. காட்சியும் சாட்சியும். அடுத்த வசனத்தை பார்ப்போம், வாசிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்றான். அல்லேலூயா. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. முதல்ல குழந்தை பிறக்குது. குழந்தைய பிறக்கும் போது மேய்ப்பர்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க, குழந்தைய பத்தி சொல்றாங்க, குழந்தை இயேசுவை பத்தி சொல்றாங்க, அப்படியே பிரசித்தம் பண்றாங்க. ரெண்டாவது, இயேசுவானவர் கரெக்டா ஊழியத்துக்கு வர்ற 30வது வயது. 30வது வயசுல யோவான் ஸ்நானகன் வரும்போது யோவான் ஸ்நானகன் அவரை பாக்குறாரு, சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பூரா போல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறத பாக்குறாரு, சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ஜனங்கள் மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொண்டே வருகிறாங்க. மூன்றாவது, 30 வயசுக்கு மேல ஒரு 31 வயசு 32 வயசு இருக்கலாம் இயேசுவுக்கு. அப்பதான் சமாரியா ஸ்திரிய சந்திக்கிறாரு. சமாரியா ஸ்திரியோடு கூட அவர் பேசி, சமாரியா ஸ்திரியும் இயேசுவுக்கு சாட்சியா மாறிட்டாங்க. அல்லேலூயா. இன்னும் நிறைய கூட்டம் பெருகுது. இப்ப இவங்களெல்லாம் விட்டுட்டு இயேசு கூட இருந்த ஒரு சீஷன், 12 பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல இயேசுவோட இருந்தவர். அந்த சீஷன் ஒரு நாள் ஏசாமி செசரியா பக்கமா போயிட்டு இருக்கும் போது கேக்குறாரு, ஜனங்கள் என்ன எல்லாரும் யாருன்னு சொல்றாங்க? இயேசு நல்லா வளர்ந்துட்டாரு, இப்ப குழந்தை இல்ல,
32 வயசுக்கு மேல வந்துட்டாரு. இப்ப யாரு தனக்குன்னு ஒரு 12 பேரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 12 பேரை தெரிந்தெடுத்து வச்சிருக்காரு. அவங்க கேக்குறாரு, ஜனங்கள்லாம் என்னை யாருன்னுப்பா சொல்றாங்க? எல்லாரும் சொல்றாங்க, உன்ன யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, சிலர் உன்ன எலியான்னு சொல்றாங்க, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி எலியான்னு சொல்றாங்க, சிலர் உங்களை எரேமியான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கேக்குறாரு, எப்பா அவங்க எல்லாம் சொல்லட்டும், இந்த 12 பேர் ஆகிய நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னும் போது ஒரு மனுஷன் மூத்த சீசன் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு எப்பயுமே என்ன பிடிக்கும் தெரியுமா? இயேசுவுக்கு எப்பயுமே என்ன பிடிக்கும்னா, அவர் தேவகுமாரன் சொல்றதுதான் பிடிக்கும். அல்லேலூயா. அவர் அற்புதர், அவர் அதிசயத்தை செய்யறவர், அவர் பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை, அதெல்லாம் ரெண்டாவது. அதெல்லாம் ரெண்டாவது. இப்ப நம்மளாம் என்ன சொல்லுவோம்? ஒரு அற்புதம் செய்யறாங்கன்னா, இந்த அம்மா பாரு அப்படியே போனா அற்புதமா நடக்கும்பா, இவங்க அப்படியே சொன்னா அப்படியே ஜெபிச்சா நடக்கும், இதெல்லாம் தான் நம்ம விரும்புவோம். ஆனா இயேசு அதை விரும்ப மாட்டார். சன் ஆஃப் காட், நான் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. இத கரெக்டா சொன்னாரு பேதுரு. நம்ம அப்படி சொல்ல விரும்புறோமா? இன்னைக்கு அதான் ரட்சகர் நம்ம வாழ்க்கையில பிறக்கிறது. நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்றது நமக்கு பிடிக்குமா? இல்ல நம்மள வேற மாதிரி யாராவது புகழணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா? ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் அவங்க பேதுரு கரெக்டா சொன்னார், யூ ஆர் a son of God, நீ தேவனுடைய குமாரன் சொல்லும்போது இயேசு சாமி சொன்னாரு, எப்பா மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, என்னுடைய பிதாவானவர் எங்க அப்பா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நீ சரியா சொன்ன, இத நீ யாருக்கும் சொல்லாதன்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் உனக்கு ராஜ்யத்தின் திறவுகோலை தர்றேன், மரணமே வந்தாலும் நீ அதை மேற்கொள்வையா. அல்லேலூயா. மரண வல்லமையை முறியடிக்கிற அந்த திறவுகோல், அதனாலதான் அவர் சொல்ற, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஏன்னா பேதுரு என்றால் பாறை என்று பொருள். பேதுருனா பாறை. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு இந்த ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுக்கிறேன். அப்ப நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், வாசிங்கப்பா. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பாத்தீங்களா? தாவீதின் திறவுகோலை உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? அந்த திறவுகோல் ஒருத்தரும் திறக்க முடியாம பூட்டுறவர், ஒருத்தரும் பூட்ட முடியாதபடிக்கு திறக்கிறவர். அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் சொல்றார், நான் உங்களுக்கு திறந்த வாசலை வச்சிருக்கேன். இயேசு எதுக்கு பிறந்திருக்கார் தெரியுமா? இன்னைக்கு எந்தெந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில அடைபட்டு காணப்படுகிறதோ அந்த காரியத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி திறவுகோலை வைத்திருக்கார், திறந்து கொடுக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பயம் தானே வருது நமக்கு. அநேக நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? பயப்படுறோம். ஒரு சின்ன தலைவலி வந்தா பயம், ஒரு சின்ன கால் வலி வந்தா பயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. அதுதான் தூதர்கள் முதல்ல சொன்னாங்க மேய்ப்பர்களுக்கு, பயப்படாதீங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த திறவுகோலை தேவன் தருகிறார். உங்கள்கிட்ட சாவியை கொடுத்திருக்கிறார், தொடங்கப்பா. சாவி வேற எங்கேயோ இல்ல, உங்க கையில கொடுத்திருக்கிறார். நம்ம நினைக்க கூடாது பேதுரு கையில மட்டும்தான் சாவியை கொடுத்தாங்க. இல்ல, நீங்க மத்தேயு 18:18 வாசிங்க. மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பேதுருக்கு மட்டும் திறவுகோலை கொடுக்கல. நீங்க பரலோகத்துல எதை கட்டுறீங்களோ அது கட்டப்படும், நீங்க பூலோகத்துல எதை கட்டுறீங்களோ அது கட்டப்படும். அல்லேலூயா. நீங்க 2 பேர் ஒருமனப்பட்டு எவைகளை கட்டுவீர்களோ அது கட்டப்படும், எதை நீங்க கட்ட அவிழ்க்கிறீங்களோ அது கட்ட அவிழ்க்கப்படும். ஆண்டவர்
எல்லாருக்குமே அந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார், எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆண்டவரை இந்த பேதுரு சரியா பார்த்தா. சரியா பார்த்தனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றத பேதுரு அழகா கண்டனால அவனுடைய பார்வை சரியா இருந்தது. அவர் இயேசுவை சரியா கண்டார். அதனால இயேசுவை எல்லாரும் கொலை செஞ்சாங்க, அடக்கம் பண்ணாங்க. ஆனா பிதாவானவர் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பிட்டார். அதைத்தான் இவர் சொல்றாரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், பிதாவானவர் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அல்லேலூயா. அவர் உயிரோட இருக்கிறார், அதுக்கு நாங்க சாட்சி. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இரட்சகர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எளிமையான மேய்ப்பர்களுக்கு காண்பிக்கிறார். யோவான் ஸ்நானகன் போன்ற தீர்க்கதரிசிகள், எலியாவின் பலம் கொண்ட தீர்க்கதரிசிகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். சமாரியா ஸ்திரீ போன்ற ஒன்றுமே இல்லாம ஒரு பெண்ணா இருந்தாலும் அந்த பெண்ணையும் தேவன் உயர்த்துகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியத்துல இருந்தாலும், யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு அவருக்கு முன்னால எல்லாருமே சமந்தான். இயேசுவுக்கு முன்னால எல்லாரும் சமந்தான். அல்லேலூயா. அதுல எந்த உயர்வு தாழ்வு இல்லை. ஏழை என்றோ பணக்காரர் என்றோ அல்லது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கலாத்தியர் 3:28 பவுலடியார் சொல்றது மாதிரி இரட்சகர் பிறந்திருக்கிறார்னா ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். ஆமென். அல்லேலூயா. அது பாருங்க, சீசர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தி, சீசர்களும் சொன்னாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க தெரியுமா? அந்த யூதர்களை பார்த்தே சொன்னாங்க, சிவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி என் தேவன் இயேசு கிறிஸ்து, அவரை நீங்க கொலை செஞ்சுட்டீங்க, ஆனால் பிதாவானவர் அவரை உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். கண்டான் சொன்னான், கண்டான், காட்சி சாட்சியாகிவிட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு காட்சி சாட்சியா இருக்கா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், இயேசுவானவர் உயிரோட இருந்தாரு, பார்த்தாங்க, எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு இயேசுவானவரை நாங்க பார்க்க மாதிரி இல்லையே. இயேசுவானவர் 33 வயதுல அவர் உயிரோட எந்திரிச்சு அவர் அப்பா கிட்ட மேல போயிட்டாரே, இப்ப இயேசுவானவர் இல்லையே. அப்படி கூட நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வீட்டுல போய் படிக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 17ல இருந்து 20 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். பவுல் இருக்கிறப்ப ஆண்டவர் உயிரோட இல்ல. ஏன்னா இயேசுவானவர் உயிரோட பூமியில இல்ல, அவர் உயிரோட எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் உயிரோட இருந்து பரலோகத்துக்கு போனாலும் இந்த இயேசுவானவர் பவுலை சந்தித்தார். இயேசுவை பார்த்தார். நல்லா கவனிங்க, ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை எல்லாரும் கேட்டாங்க. அந்த கதை சொன்னேன் இல்லையா, எல்லாரும் கேட்டாங்க. பார்த்தவன் பவுல், ஆண்டவர் பிடிச்சிட்டாரு. பார்த்தது பவுல், ஆண்டவர் பிடிச்சிட்டாரு பவுலை. அவர் கண்ணு தெரியாம அப்படியே கைலாகு கொடுத்து கொண்டு போய் ஒரு வீட்டுல வச்சாங்க. அனனியா போய் அப்படியே பரிசுத்தாவிய கொடுக்கிறாரு. கண்ணுல இருந்து செதில் விழுகுது. என்ன நடந்தது தெரியுமா? 20வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி கண்டான் இயேசுவ. எந்த இயேசு? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவ பவுல் கண்டான். கண்ட உடனே தாமதம் என்று கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். காட்சி சாட்சியாக மாறிவிட்டது. அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம ஆண்டவரை கண்டோமா? இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்திருக்கிறார் தாவீதின் ஊரிலே. இமானுவேல் பிறந்திருக்கிறார். என்றென்றும் நமக்கு சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நாம் கண்டிருப்போமா? இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கேள்வி. நீங்க கண்டிருக்கீங்களா? நீங்க கண்டிருந்தா நம்ம வாழ்க்கையில சாட்சி இருக்கா? கிறிஸ்துவை நம்ம சாட்சியா அறிவிக்கிறோமா? யாரா இருந்தாலும் சரிங்க, ஒரு நிமிஷத்துல பார்த்த ஒவ்வொரு மக்களும்
ஆண்டவருக்கு சாட்சியா மாறினாங்க. எனக்கு கிறிஸ்துமஸ் என்பது ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா இருக்கணும். வருஷம் வருஷம் கொண்டாடுற ஒரு கிறிஸ்துமஸ் அல்ல, இது அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸாக இருக்கட்டும். நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கேனா, மேய்ப்பனை போல, அந்த மேய்ப்பர்களை போல என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கிறதா, அல்லது ஏரோத போல நான் கலங்கி கொண்டு இருக்கிறேன்? இரண்டாவது, யோவான் ஸ்நானகனை போல நான் அடையாளத்தை பார்த்திருக்கேனா, நான் சாட்சி சொல்லுகிறேனா? அதற்கு நமக்கு தேவையானது பரிசுத்தா. மூன்றாவது, சமாரியா ஸ்திரியை போல நான் இயேசுவை கண்டிருக்கேனா, நான் கிராமத்தை ஆதாயப்படுத்தி இருக்கிறேனா? இயேசுவை தீர்க்கதரிசி என்று, மெசியா என்று அவர் கண்டார். மெசியா வருவார் என்று சொன்னார். ஆனா ஆண்டவர் சொன்னார், உன்னுடன் பேசுகிறவரே அந்த மெசியா. நான்காவது, பேதுரு கூடவே இருந்தார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து கண்டுகொண்டார். உடனடியாக அவர் சாட்சியாய் மாறினார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், நாங்கள் சாட்சிகள். ஐந்தாவது, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை பவுல் கண்டார். பவுல் உடனடியாக போய் ஆலயத்தில் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. 5 விதமான மக்களை பார்த்தோம், 5 விதமான சாட்சிகளை பார்த்தோம். தேவ மக்களே, இந்த தாவீதின் கூடாரத்துல இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை காண்போம், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வோம். அல்லேலூயா. நாம் எழுந்திருப்போம்.